கேக்குதுல எல்லாருக்கும்? எஸ் மேம் கேக்குது மேம். நூல்படி செந்தமிழ் நூலைப்படி காலையில் கடும் பகல்படி மாலை இரவு பொருள் படும்படி கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்றதன் கற்பவை வேண்டும்படி கல்லாதவர் வாழ்வைப்படி அறம்படி பொருள்படி அப்படியே இன்பம் படி இறந்த தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சோதி அப்படியே தெரிந்தபடி தீமை வந்திடும் மறுபடி. இந்த பாடல் வரிகள் யாருடையதுன்னு தெரியுமா? பாரதியார் அம்மா. தாசனா மேம்? பாரதிதாசனுடைய பாடல்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு ஏற்ற மாதிரி இரவானாலும் பகலானாலும் இந்த நேரமானாலும் நம்ம படிச்சுட்டே இருக்கணும் அப்படின்றத வலியுறுத்துற மாதிரி பாரதிதாசனுடைய அழகான ஒரு பாடல் வரிகளோட இத்தமிழ் வகுப்பை இனிதே தொடங்குவோம். சரிங்களா? இறுதியா நம்ம 10ஆம் வகுப்புல வினாக்கள் கேட்டுட்டு இருந்தோம். 6வது இயல் வரைக்கும் படிச்சிருக்கோம். சரிங்களா? மேம் நியூ புக்கா மேம்? 10th தமிழ் நியூ புக்ல இன்னைக்கு அந்த புக்கை நிறைவு செஞ்சிருக்கோம். 6வது இயல் வரைக்கும் பார்த்துட்டோம். ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். 6வது இயலுக்கு மேல இன்னைக்கு நிறைவு செஞ்சிடலாம். எல்லாரும் படிச்சாச்சா? முதல் கேள்வி யாருக்கு கேட்கலாம்? யாருக்கு வேணும்? எனக்கு கேளுங்க மேம். ஐஸ்வர்யாவுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். முதல் கேள்வி என்ன அப்படின்னா, நூல் பேர் சொல்லுங்க. கல்மரம் யாருடைய நூல்? திலகவதி மேம். திலகவதியுடைய நூல் எந்த வருஷம் சாகித்ய அகாடமி பரிசு பெற்றிருப்பாங்க? 2005 மேம். சூப்பர். 2005ல திலகவதியுடைய கல்மரம் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல். அடுத்த கேள்வி சந்துருக்கு. எஸ் மேம். இது யாருடைய நூல்? இன்னொரு தடவை கேளுங்கம்மா. பாவண்ணனுடைய நூல். பாவண்ணனுக்கு நம்ம ஏதாச்சும் நூல் படிச்சிருக்கோமா? கொஸ்டின் இன்னொரு தடவை கேளுங்க மேம். கேட்கல. கொஸ்டின் இன்னொரு தடவை கேளுங்க மேம். பாவண்ணன் அவர்களுக்கே நம்ம வேற எதுவும் நூல்கள் படிச்சிருக்கோமான்னு கேட்க. எஸ் மேம். அந்த பயணம் பிரயாணம் இதெல்லாம் படிச்சிருக்கோம் மேம். பிரயாணம் இந்த நூல்லாம் பாவண்ணனுடையதான். சிறப்பு. அடுத்து ராஜகுமாரி அக்காக்கு ஒற்றை திங்கள் அந்நிலவு. இது யாருடைய நூல்கா? வெண்ணிலா தொகுத்த மீதம் இருக்கும் சொற்கள் தான். புரியலக்கா. வெண்ணிலா தொகுத்த மீதம் இருக்கும் சொற்கள் அதான் மேம். மைக் ஆன் பண்ணிட்டு ஒரு 2 செகண்ட் அப்புறம் பேச ஆரம்பிக்குதா? வெண்ணிலா தொகுத்த மீதம் இருக்கும் சொற்கள் அதுலயா மேம்? ஒற்றை திங்கள் கேள்வி நல்லா சொல்ல பாருங்க. அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில். அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் யாருடைய நூல்? முருகேச பாண்டியன். வேற யார் சொல்றா? முருகேச பாண்டியன் மேம். சிறப்பு சிறப்பு. முருகேச பாண்டியனுடைய நூல் தான் அற்றை திங்கள் அந்நிலவில். ஓகே. அடுத்த வினா ரச்சனாக்கு கல்ச்சுரல் பவுண்டரிஸ் இதோட கலை சொல்லுங்க. பண்பாட்டு எல்லை. பண்பாட்டு எல்லை. அடுத்து கௌஷியக்காக்கு கல்ச்சுரல் வேல்யூஸ். இது யாருடைய நூல்? நூல் இல்ல, கலைச்சொல். பண்பாட்டு விழுமியங்கள். பண்பாட்டு விழுமியங்கள். சிறப்பு. ஜோதிகாக்கு ஹியூமனிசத்துடைய கலைச்சொல்.
மனித நேயம். அவ்வளவுதான், மனித நேயம். முத்துவக்காக்கு கேபினட். கேபினட்டுக்கு இணையான கலைச்சொல். அமைச்சரவை. அமைச்சரவை. சூப்பர்ப்பா. இப்ப ஆதிலட்சுமி அக்காவுக்கு நகல்னா என்ன பொருள்க்கா? நகல். மேம் இதுதானே மேம், ஜெராக்ஸ் மேம். நகல்னா படி எடுக்கிறது சொல்லலாம். ஜெராக்ஸ் எடுக்கணும்னா அதை படி எடுத்தல் பிரதி எடுத்தல்னு சொல்லுவோம். அதுக்கு வேற என்னெல்லாம் பொருள் இருக்கு அப்படின்னா ஏளனம்னு ஒரு பொருள் இருக்கு, மகிழ்ச்சின்னு ஒரு பொருள் இருக்கு. அடுத்தது ஐஸ்வர்யாவுக்கு பூட்கை அப்படின்றது என்ன பொருள்? என்னது மேம்? பூட்கை. ஒரு வரி கூட படிச்சிருப்போம், பூட்கை இல்லான் யாட்கை போல அப்படின்னு படிச்சிருப்போமா? அதான் பூட்கை அப்படின்றது எதை குறிக்கக்கூடியது? மேம் இது இந்த தாவோவியம் அவங்க எல்லாம் பூட்கைலாம் யாக்கே போல இங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு மேம். ஆனா பூட்கை என்ன மீனிங் தெரியல மேம். நான் என்ன கேட்கிறேன், அந்த பூட்கைன்ற அந்த சொல்லுக்கு என்ன பொருள்னு கேட்கிறேன். தெரியலையே மேம். பூட்கைனா குறிக்கோள். பூட்கை இல்லான் யாட்கை போல அப்படின்னா குறிக்கோள் இல்லா உடம்பு போல. யாட்கைனா உடம்புன்னு சொல்லுவோம், குறிக்கோள் இல்லாத மனிதன், அந்த மாதிரி பொருள்ல படிச்சுட்டு இருப்போம். பூட்கை அப்படின்ற எதை குறிக்கோள்னா குறிக்கோள், அந்த மாதிரி மன உறுதி, வலிமை, அதெல்லாம் குறிக்கிறது அந்த பூட்கைன்ற வார்த்தை. சரிங்களா? எஸ் மேம். அடுத்து சந்துருக்கு வெவ்வை அப்படின்னா என்ன பொருள்? வெவ்வை. வெவ்வை ஆப்ஷன் சொல்றீங்களா மேம்? மிகுதி, குறைவு, வெவ்வைனா என்ன? வெவ்வேனா இது மிகுதி மேம். மிகுதி மேம். மிகுதி. அதுக்கு நேர்மைன்னு ஒரு பொருள் இருக்கு. வெவ்வை அப்படின்ற நேர்மைன்னு ஒரு பொருள் இருக்கு, மிகுதி அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. சரியான நிலை, இந்த மூணையும் குறிக்கிறதுக்கு வெவ்வை அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். மிகுதி, சரியான நிலை, நேர்மை. நேர்மைனால சரியான நிலை ஒண்ணுதான். ரெண்டு வச்சுக்கோங்க, நேர்மையும் மிகுதியும் ரெண்டு வார்த்தையை குறிக்கிறது வெவ்வைன்ற சொல். ஓகே. அடுத்து ராஜகுமாரி அக்காவுக்கு குணதரன் அப்படின்னு என்ன பண்ணிருக்கா? குணதரன். பண்புடையவனா? நீங்க லெஃப்ட் ரைட் கூட ஜாயின் பண்ணிருக்கா? நீங்க பேசுறது சரியா கேட்கவே மாட்டேங்குது. லெஃப்ட் ரைட் கூட வாங்கப்பா. குணதரன் அப்படின்னா நற்குணம் உடையவன், நல்ல மனிதன் சொல்றாங்கல்ல, அந்த பொருள். அடுத்து ரக்ஷனாக்குரிய கேள்வி. உவமையை பயன்படுத்தி சொற்றொடரை உருவாக்குக. நீங்க அந்த உவமைக்கு எனக்கு பொருள் சொன்னா கூட போதும், இல்ல சொற்றொடரை உருவாக்கி சொன்னாலும் சரிதான். முதல் தொடர் சிலை மேல் எழுத்து போல. சிலை மேல் எழுத்து போல. நிலைத்து நிற்றல். நிலைத்திருத்தல். இதே நீரில் எழுதினார் போல அந்த மாதிரி வந்துச்சுன்னா நிலையில்லாதது. நிலையில்லாமை. மணல் எழுதுறது, நீர்ல எழுதுறது, அதெல்லாம் நிலையில்லாமை. சிலை மேல் எழுத்து போல, இல்ல கல்லுல செதுக்கிறது, கல்வெட்டு, பாறை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது நிலையானது. சரிங்களா? ஓகே. அடுத்து அனிதாக்காக்கு கண்ணினை காக்கும் இமை போல. இந்த உவமையால் குறிக்கப்படும் பொருட்கா? கண்ணினை காக்கும் இமை போல. பாதுகாப்பு மேம். அவ்வளவுதான், அந்த பாதுகாப்பு கொடுக்கிறது. அடுத்து ஆதிலட்சுமி அக்காக்கு மழை முகம் காணா பயிர் போல. மழையை காணாத பயிர் எப்படி இருக்கும்? ரொம்ப வாடி இருக்கும், வருத்தமா இருக்கும், வறட்சி ஏற்பட்டதுல அந்த பொருள்லாம் இல்லை. அடுத்து கௌஷியக்காக்கு தாமரை இலை நீர் போல.
தாமரை இலை நீர் போல. பட்டும் படாமல் இருக்கு. அது சரியா தெரியல. சவுண்டாக்கா வந்து கேட்கல. அதாவது சரியா பிணைப்பு இல்லாமல் இருத்தல். பட்டும் படாமல் இருக்கு. பட்டும் படாமலோ தாமரை இலை மேல தண்ணி ஒட்டாது, இந்த மாதிரி ஒரு பட்டும் படாமல் இருப்பாங்கல்ல, அவங்க அப்படி சொல்றாங்க. ஓகே. நம்ம கடையேழு வள்ளல்கள் படிச்சிருக்கோமா? அதுல கொல்லிமலையுடைய தலைவன் யாரு? யாருக்கு அப்படின்னா ஜோதிகா சொல்லுங்க. கொல்லிமலையுடைய தலைவன் யாருன்னு தெரியுமா? சரி, பல்வி ஊரியா மேம்? முத்தக்கண் கேட்போம். முத்தக்கணின்னு சொல்லுங்க. கொல்லிமலையின் தலைவன். ஓரிதானே மேம் வருவாரு கொல்லிமலை. கோரி தானே. கொல்லிமலை கோரியானா? சரி, அப்ப மலைமான் எந்த மலைக்கு வருவாரு? மலையமான் படிக்கல. மலையமான் திருமுடிக்காரி தானே மேம்? அவர் எந்த மலைக்கு கேட்கிறார்? எனக்கே அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நம்ம பார்த்துட்டு சொல்லுவோம். அந்த கடையில் வள்ளல்கள் எந்தெந்த மலைன்னு ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. அதை பார்த்துட்டு கடைசியா கூட பேசலாம். ஓகே, அடுத்த கேள்வி யாருக்கு அப்படின்னா முத்தோக்காக்கு தான். அவங்களுக்குரிய கேள்வி என்ன அப்படின்னா, காய் மணியாகும் முன்னர் காய்ந்தன காய்ந்தேன். காய் மணியாகும் முன்னர் காய்ந்தன காய்ந்தேன். இந்த உவமை உணர்த்தும் பொருள் காட்டு. கேக்குதா? கேக்குது மேம். ஏதாவது ஆப்ஷன் கொடுங்க மேம். வேற யாரும் எதுவும் சொல்றீங்களா? ரட்சனா, ராஜகுமாரிக்கா? இந்த ஹோம்ஒர்க்கா வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இது நம்ம புத்தகத்துல உங்க 10ஆம் வகுப்பு புதிய புத்தகத்துல புக் பேக்ல இருக்கக்கூடிய ஒரு உவமை தான். சரிங்களா? அதை பார்த்துட்டு நீங்க வகுப்பை நம்ம நிறைவு செஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா ஹோம்ஒர்க் பண்ணுங்க. இப்ப எத்தனை பேர் இருக்கீங்க? கிட்டத்தட்ட வகுப்புல இருக்கிற 10 பேருமே வந்து ஹோம்ஒர்க் வந்துருக்கணும். சரிங்களா? சொல்லுங்க மேம். இப்ப நீங்க கேக்குற கொஸ்டின் எங்கட மேம் இருக்கு 10th புக்ல? எந்த இயல்னு கேக்குறீங்களா? எஸ் மேம். கடைசி இயல் பக்கம் எண் வந்து 223. ஓகே மேம். சரி வாங்க, அடுத்த வினா வந்து அடுத்த வினா வந்து ஐஸ்வர்யாக்கு. அணி நம்ம படிச்சுக்கோங்க. அணி சிலபஸ்ல இல்ல, இருந்தாலும் மேலோட்டமா ஓரளவு படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? தன்மை அணி எத்தனை வகை? தன்மை அணியுடைய வகை 3 மேம். அது தன்மை சீப் அணி சொல்றீங்களா? தெரியலையே மேம். 4 வகைப்படும் மேம். 4 வகைப்படும். தன்மை அணி எடுத்தோம்னா 4 வகைப்படும். பொருள் தன்மை அணி, குணத்தன்மை அணி, தொழில் தன்மை அணின்னு கொடுத்திருப்பாங்க. அடுத்து சாதி தன்மை அணின்னு சொல்லிட்டு ஒரு 4 வகையா பிரிச்சுருப்பாங்க இந்த தன்மை அணிகளை. சரிங்களா? எவ்வகை பொருளும் மெய்வகை விலங்கல் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும். இந்த தன்மை அணி பத்தி எவ்வகை எப்படி இருக்கோ அது அப்படியே பிரதிபலிக்கிறது தன்மை அணி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த நூலை சொல்றது எது? இந்த பாடல் வரிகளை சொல்ற நூல் எதுனா அலங்காரம் மேம்.
தண்டி புரியல மேம். நன்னூல் பெரும்பாலும் எது படிச்சாலும் தண்டி அலங்காரத்தை தான் கொடுத்துருப்பாங்க. அணி பத்தின பெரும்பாலான வரிகள் தண்டி அலங்காரத்துல இருந்து இடம்பெற்றிருக்கும். Okay. அனிதாக்காக்கு சிலைக்குரிய பொருள் தான். நம்ம 11th புக்லயும் படிச்சிருக்கோம் ஒரு இடத்துல, இங்கேயும் படிப்போம். சிலை அப்படின்றதுக்குரிய பொருள். சிற்பமா மேம்? சிற்பம் இன்னொரு வேறொரு தெரியல மேம். வரிகளை வேணா வாசிக்கிறாக்கா? இல்லைன்னா வில்லா மேம். நான் பேசுறது தெளிவா தானே கேக்குது? சிலை அப்படின்னா வேற யாருக்கு தெரியும்? வில்லா மேம். சிலை அப்படின்னா புல்லுன்னு பொருள். அப்பா உங்களுக்கு அனிதா காசே புல்கா, பொது உலகத்துல புல். பறவை மேம். பறவை, அவ்வளவுதான்க்கா. கீழானன்னு இன்னொரு பொருள். கீழானன்னு இன்னொரு பொருள் இருக்கு மேம். உள்ளலாம் கீழான மேம். கீழான கீழானன்னு ஒரு பொருள். கீழான வரும், பறவைன்ற பொருள் வரும். இதே வந்து பகரலகரம் போட்டோம்னா என்ன வரும்? அந்த செடி என்ன சொல்றீங்க? திருப்பி சொல்லுங்க. இந்த குண்டியில் வந்தாதான் மேம் கீழான வரும். பொதுயில் வந்துச்சு அப்படின்னா பறவை மேம். புல்லு தரையில முளைக்குது. அப்ப அதுக்குதான் வந்து தரையதான் கீழே சொல்றோம். சும்மா ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு சில நேரம் குழப்பிச்சுன்னா புல்லுன்றது தரையில முளைக்க தரை கீழே தானே இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கீழானன்றது சொல்ல குறிக்கிறதுக்கும் குண்டியில் தான் வரும். தாவரம் அந்த புல்லு குறிக்கிறதுக்கும் குண்டியில் தான் வரும். பறவைன்றது ரெண்டு சொல்லி சொல்றோமா, பொது உலகரம் போடுறோம்ல, பொதுவா பறவை பறந்து போயிடுது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? மேம். செவ்க்குரிய பொருள். பகை. செவ் அப்படின்னா பகை. மிசைனா மேலே, புல்னா பறவை பார்த்திருப்போம். சேந்தன அப்படின்னா சிவந்தன அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இப்ப நான் சொன்ன அந்த வரிகள்லாம் எந்த நூல்ல இடம்பெற்றிருந்திருப்போம்? அந்த இது மேம், தீபகாணியா மேம்? தீபகாணிக்கான ஒரு செய்யுள் கொடுத்துருப்பாங்க. அந்த செய்யுள்ல இருந்து அந்த வரிகளுடைய பொருள் எல்லாம் கொடுத்திருப்போம். அதெல்லாம் ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. அன்பளிப்பு, இது யாருடைய நூல்? அழகிரிசாமி. இந்த நூலுக்கு பரிசு பெற்ற ஆண்டு, சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ஆண்டு 1970. 1970. கௌஷியக்காகனா ஆலங்கானத்து அஞ்சுவர இரத்து அரசுபட அமர் உடக்கி. இந்த வரிகள் இடம்பெறுள்ள நூல் மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி. அவ்வளவுதான். அனிதாக்காக்கு கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் யார்? கரிசல் எழுத்தாளர் வரிசையில் மூத்தவர் அழகிரிசாமி மேம். அவ்வளவுதான். அழகிரிசாமி. நம்ம கரிசல் எழுத்தாளர்கள் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கோம். அதுல பார்த்தோம் அப்படின்னா மூத்தவர்னு கேட்டாங்கன்னா அழகிரிசாமி நல்ல பிரபலமா நிறைய நூல் எழுதினாரு, அதே நடையில் எழுதினாங்க அப்படி கேட்டாங்கன்னா நம்ம கீராவை சொல்லிருக்கோம். இது இல்லாம இன்னும் சில பேர்கள் அந்த பூமணி அந்த மாதிரி நிறைய பேர்லாம் சொல்லுவாங்க. அடுத்த வினா நமக்கு தேம்பாவணி சிலபஸ்ல இருக்கா? இல்லையா? இருக்குல்ல. முனிவர் பத்தி இருக்கு மேம் சிலபஸ்ல. அப்ப தேம்பாவணி எழுதுனால படிக்கணுமா மேம்?
வீரமாமுனிவர் ஜியூபோப்பை பத்தி இருக்காங்க. அவர் எழுதின ஒரே நூல் நம்ம படிக்கணும் முக்கியமான நூல்ல நிறைய நூல் எழுதியிருக்காரு. நம்ம புத்தகத்துல கொடுத்த நூல்னா தேம்பாவணிதான். இப்ப நீங்க தேம்பாவணி எங்கெல்லாம் இருக்கு ஃபுல்லா படிக்கணும். எக்ஸ்ட்ரா தகவல்களும் தேடி தேடி படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? வீரமாமுனிவர் பிறந்த ஆண்டு எப்போ சந்திரி சொல்லுங்க. மேம் பிறந்த ஆண்டா மேம் 1670 மேம். 1670 சரியா சொல்லுங்க. 1680 மேம். 1680 1680ல பிறந்திருப்பாங்க. எப்போ இந்தியாவுக்கு வருகை தந்திருப்பாங்க? 1710 மேம். 1710 இந்தியாவுக்கு வருகை தன்னுடைய 30வது வயதில் படிச்சுட்டு இருக்கோம். இறப்பு 1744 மேம். 47 47 மேம். 1747ல இறந்திருப்பாங்க. இறந்த இடம் தெரியுமா? அம்பலக்காடு மேம். அம்பலக்காடுன்ற பகுதியில்தான் வீரமாமுனிவர் அவர்கள் இயற்கை இருப்பாங்க. சரிங்களா? ராஜகுமாரி அக்காவுக்கு வீரமாமுனிவருடைய ஆசிரியர் பேர் என்னக்கா? சுப்ரதீப கவிராயர். சுப்ரதீப கவிராயர் அதான் வீரமாமுனிவருடைய ஆசிரியர் பேர். இந்த ஜியூபோட ஆசிரியர் பேர் என்ன? ராமானுஜ கவிராயர் மேம். அவருக்கு ராமானுஜ கவிராயர், இவருக்கு சுப்ரதீப கவிராயர். அவருக்கு ராமன், இவருக்கு சுப்பிரமணியன், ராமன், முருகன் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜியூபோக்கு ராமன் ஏதோ ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. யூ இருக்கா, ராமோ இப்படிதானே போடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ அது அப்படியே ராம மாதிரி இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜியூபோக்கு என்ன பேரு? ராமானுஜ கவிராயர். இவருக்கு சுப்ரதீப கவிராயருக்கு வீரமாமுனிவர். முருகன் வீரமா இருப்பாரு, நிறைய போர் சூர சம்ஹாரம்லாம் பண்றாருல, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப வீரமாமுனிவருக்கு சுப்பிரமணியன் முருகன் சொல்லலாம், சுப்ரதீப கவிராயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்த வினா ரக்ஷனாக்கு தேம்பாவணியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 3615 மேம். 3615 மேம். 3615 பாடல்கள் இருக்கு. எத்தனை காண்டங்கள், எத்தனை படலங்கள்? காண்டங்கள் 36 படலங்கள் மேம். 3 காண்டங்கள் 36 படலங்கள். சூப்பர். அடுத்து முத்தோக்காக்கு வீரமாமுனிவருடைய காலம் என்ன காலம்க்கா? நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டு. கடைசி வகுப்புலயே பார்த்திருக்கோம். வேற எந்த ஆசிரியர்கள்லாம் 17ஆம் நூற்றாண்டு பார்த்திருக்கோம்? குமரப்புலவரர், குமரகுருபரர், பரஞ்சோதி முனிவர், குமரகுருபரர் மேம். வீரமாமுனிவர். வேற யாரு பார்த்திருக்கோம்? குமரகுருபரர். வேற யாரு இருக்காங்களா? பரஞ்சோதி முனிவர். 3 பேரு. பரஞ்சோதி முனிவர், குமரகுருபரர், வீரமாமுனிவர். எனக்கு தெரிஞ்சு 3 பேரு. வேற யாராச்சும் 17ஆம் நூற்றாண்டு இருக்காங்களான்னு கேட்கும். பெரும்பாலும் இந்த 3 பேர் தான். வேற யாராச்சும் இருந்தா பாருங்க. ஓகே. வீரமாமுனிவருடைய இயற்பெயர் என்ன? கான்ஸ்டான்டின் ஜோசபெஸ்கி மேம். கான்ஸ்டான்டின் ஜோசபெஸ்கி. அடுத்து சந்துருக்கு இவர் தன்னுடைய பெயரை வீரமாமுனிவர் மாத்திக்குவாரு. ஆனா மதுரை தமிழ் சங்கம் இவருக்கு ஒரு பேரு கொடுக்கும்ல, அந்த பேர் என்ன பேரு? தைரியநாதன் கொடுத்திருப்பாங்க மேம். தைரியநாதன் அப்படின்ற பேரை இந்த வீரமாமுனிவர் அப்படின்றதுமே தூய தமிழ் பேர் கிடையாது, வடமொழி அந்த மாதிரி சொற்கள் கலந்த பேர் தான். ஆனா முனிவர் அதெல்லாம் வடமொழி பேர். வீரம் அப்படின்றது வடமொழி. அப்ப அத நம்ம மதுரை தமிழ் சங்கம் தான் தைரியநாதன் தமிழ் படுத்திருப்பாங்க அவர் பேரை. இந்த கான்ஸ்டான்டின், அந்த கான்ஸ்டான்டின்ற பொருள் சொல்லுக்கு என்ன பொருள்னா அஞ்சாமை. அஞ்சாமை அப்படின்றதுதான் பொருள். நம்ம தேம்பாவணி படிக்கிறோம்ல, தேம்பாவணி எப்பேற்பட்ட ஒரு நூல்? இதிகாசமா, காப்பியமா, சிற்றிலக்கியமா, புராணமா, எந்த வகையில சேரும்? காப்பியம் மேம். காப்பியம் மேம். காப்பியம் ஞாபகம் வச்சுக்கோங்க.
வீரமாமுனிவர் அந்த மாதிரி தேம்பாவணி அப்படின்ற ஒரு சிற்றிலக்கியத்தை இயற்றினாரு, இல்ல புராணத்தை இயற்றினாரு, அந்த மாதிரி கொடுத்து நம்மள கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் ஏதோ சொல்லிடுவாங்க. நீங்க அதெல்லாம் எதையுமே கன்ஃபியூஸ் இல்லாம வீரமாமுனிவர் எழுதின தேம்பாவணின்றது ஒரு காப்பியம் அப்படின்றத ஞாபகம். கூட்டு காரணங்களை கொடுக்கும்போது இந்த காப்பியம்ன்ற இந்த வார்த்தையை தூக்கிட்டு வேற வார்த்தை போட்டுருவாங்க. நமக்கு இந்த மனோன்மணியத்துல பார்த்துப்போம். முற்காலத்தை சேர்ந்ததுன்றது அப்படியே அந்த முற்காலத்துல பிற்கால கட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு போட்டாங்க. நம்ம அதை பெரும்பாலான பேர் அதை கவனிச்சிருக்க மாட்டோம். அந்த மாதிரி குட்டி வார்த்தை மட்டும் சேஞ்ச் பண்ணி விடுவாங்க. கூற்று காரண வினாக்களுக்கு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. இவர் எழுதின வேறு நூல்ல என்னென்ன ராஜகுமார் அக்கா சொல்லுங்கக்கா. இவர் எழுதிய வேறு நூல்கள் வந்து சதுரகர்மதி, தொன்னூல் விளக்கம், பரமார்த்த குருகதை, அப்புறம் தமிழ் செயிர் கலம்பகம், ஞான உபதேசம். ஞான உபதேசம். எஸ் மேம். நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க. ஞான உபதேசம் யாருடைய நூல்? ஜெயகாந்தனுடைய நூல் ஞான உபதேசம் அப்படின்றது. சரிங்களா? இவருடைய நூல் ஞானோபதேசம். உச்சரிக்க கூடாது. ஞானோபதேசம்னா வீரமாமுனிவர். ஞான உபதேசம் வந்துச்சுன்னா ஜெயகாந்தனுடைய நூல். இப்ப வீரமாமுனிவருடைய நூல் வந்து ஞானோபதேசம். உபதேசம் யாரு மேம்? பிரம்ம உபதேசம் நூல் இருக்கா மேம்? ஜெயகாந்தன் மேம். பிரம்ம உபதேசம் இருக்கா மேம் இது நூலு? பிரம்ம உபதேசம்னா ஜெயகாந்தன் சொன்னீங்கல்ல. பிரம்ம உபதேசம் ஜெயகாந்தனுக்கு வந்து பிரம்ம உபதேசம் வரும். இவருக்கு ஞானோபதேசம் வரும். ஞான உபதேசம் நூல் யாருக்கும் படிச்சிருப்போம். வள்ளலாருக்கு படிச்சிருப்போம் மேம். யாருக்கு? வள்ளலார். வள்ளலார்னு சொல்றாங்க மேம். வள்ளலாருக்கா? சரி, இந்த வேறுபாடு பார்த்து வச்சுக்கோங்க. பிரம்ம உபதேசம்னா ஜெயகாந்தன் பேரு, ஞானோபதேசம் வந்துச்சுன்னா நம்ம வீரமாமுனிவர் பேரு. இது இல்லாம வீரமாமுனிவர் வேற என்ன இலக்கண நூல் எழுதியிருப்பாங்க? செந்தமிழ் இலக்கணம், கொடுந்தமிழ் இலக்கணம், கித்தேரியம், இதெல்லாம் வந்து வீரமாமுனிவருடைய முக்கியமான இலக்கண நூல்கள். இங்க செந்தமிழ் இலக்கணம், கொடுந்தமிழ் இலக்கணம் நூல் எழுதியிருப்பாரு. அது யாரு? திருவிக்கா அவர்கள். திருவிக்கா. வேறுபாடு பார்த்து வச்சுக்கோங்க. இலக்கண நூல்னு கொடுத்து யாருடைய இலக்கண நூல்னு கேட்டாங்கன்னா வீரமாமுனிவர். சும்மா அவருடைய ஒரு நூலுக்கு செந்தமிழ் இலக்கணம் கொடுந்தமிழ் இலக்கணம் பேர் வச்சிருந்தாங்க, இலக்கண நூல்னு சொல்ல மாட்டாங்க. இந்த நூலோட ஆசிரியர் யாரு அப்படி கேட்டாங்கன்னா திருவிக்கா. இந்த இலக்கண நூலுக்கு ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா வீரமாமுனிவர். ரெண்டுக்கு வேறுபாடு புரியுதுல? திருவிக்கா செந்தமிழும் கொடுந்தமிழும் மேம் அவருடைய நூலு. இதுவே இப்ப வீரமாமுனிவர்னா செந்தமிழ் இலக்கணம் கொடுந்தமிழ் இலக்கணம்னு தனித்தனியாவே வரும். ஏன் மேம்? இல்ல மேம், இப்ப கேக்குதா மேம்? சொல்றாங்க. இல்ல மேம், திருவிக்காவர்னா செந்தமிழும் கொடுந்தமிழும் வருவார்ல மேம். இதுவே இப்ப வீரமாமுனிவர்னா செந்தமிழ் இலக்கணம் கொடுந்தமிழ் இலக்கணம்னு வருவார்ல மேம். ஆமா, அந்த வேறுபாடு கூட நீங்க பாத்துக்கலாம். ஒண்ணு அவருக்கு செந்தமிழும் கொடுந்தமிழும்னு முடிச்சிருவாங்க, இவருக்கு இலக்கணம்ன்ற அந்த வார்த்தை வரும். நம்ம அந்த குட்டின ஏதோ ஒரே பேர்ல எப்படி பேர் எழுதிருக்க போறதுல அந்த குட்டி வேறுபாடு வச்சிருக்கலாம். நீங்க இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இவருக்கு இலக்கணம்ன்ற பேர் வரும் வீரமாமுனிவருக்கு. இவருக்கு சும்மா சாதாரண ஒரு உரைநடை நூலோ இதற்கு கவிதை நூல், அவ்வளவுதான். சோ நீங்க அந்த வேறுபாடு பாத்தீங்கன்னா இந்த வீரமாமுனிவருடைய நூல், இது திருவிக்காவோட நூல் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். செந்தமிழும் கொடுந்தமிழும் இந்த மாதிரி சும்மா வந்துச்சுன்னா திருவிக்கா. செந்தமிழ் இலக்கணம் கொடுந்தமிழ் இலக்கணம்னு அந்த கரெக்டா அந்த பேர் வந்துச்சுன்னா வீரமாமுனிவர். எனக்கு அந்த பேர் அக்யூரேட்டா ஞாபகம் இல்லை. ஆனா இது இவங்க நூல் நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடுவோம்ல, அந்த மாதிரி கெஸ்ஸிங் இருந்தாவே நீங்க அங்க போய் டக்குன்னு போட்டுடலாம். ஓகே. ஆதிலட்சுமி அக்காவுக்கு கைமுறை, இதோட இலக்கண குறிப்பு சொல்லுங்கக்கா. கைமுறை நீங்க ட்ரை பண்ணுங்க, தெரியலன்னா நான் ஏதாச்சும் க்ளூ கொடுக்குறேன்க்கா, கண்டுபிடிக்க. மேம் உருபும் பயனும் உடன்தொக்க தொகை மேம். என்னதுக்கா? உருபும் பயனும் உடன்தொக்க தொகை மேம். ஒண்ணுமே கேட்க மேம்
மேம் உருபும் பயனும் உடன் தொகை. இப்ப சொல்லுங்கக்கா. மேம் உருபும் பயனும் உடன் தொகை மேம். மேம் ஊர் பயணம் உடன் தொகைன்னு சொல்றாங்க மேம். இப்போ நான் பேசுறது கேக்குதா? எஸ் மேம், கேக்குது மேம். சரி, ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. நீங்க மைக் ஆன் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம், ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணி மட்டும் பேசுங்க. நீங்க பேசுறீங்கன்னு தெரியல, நான் என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. சரி அக்கா சொல்லுங்கக்கா. கைமுறைன்னு என்னக்கா? மேம் மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகை மேம். அவ்வளவுதான்க்கா. மூன்றாம் வேற்றுமை உருபும் உடன் தொகையும். எப்படிக்கா இது மூன்றாம் வேற்றுமை உருபும் உடன் தொகையும் சொல்றீங்க? மூன்றாம் வேற்றுமை உருபு என்னக்கா? மேம் இது ஆள் மேம். சூப்பர்க்கா, ஆள். அப்ப அந்த மூன்றாம் வேற்றுமை உருபான ஆள் மறைஞ்சு வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. கையாள் உடன் தொகைன்னு எப்படிக்கா சொல்றோம்? மேம் அந்த இது மூன்றாம் வேற்றுமை உருபுதான் மேம் தெரியுது, அது தெரியல மேம். அது மட்டும் எப்படி மேம் இந்த உடன் தொகை சொல்றோம்? இன்னொரு தடவை சொல்லுங்க, என்னதுக்கா? மேம் இந்த உடன் தொகைன்னு எப்படி மேம் இந்த கையாள்ன்றதுனால மூன்றாம் வேற்றுமைன்னு சொல்றோம், உடன் தொகைன்னு எப்படி மேம் சொல்றோம்? உடன் அதாவதுக்கா பயனும் உருபும் உடன் தொகையும் சொல்லியிருப்பாங்க. இப்ப பயனும் உருபும் பயனும் உடன் தொகையுமாக்கா. அதாவது மூன்றாம் வேற்றுமை உருபும், இந்த மூன்றாம் வேற்றுமை உருபு பிளஸ் பயனும்னா என்னன்னா அதோடைய விளைவு. அந்த மூன்றாம் வேற்றுமை உருபு ஒரு வேலை செஞ்சிருக்கும்ல, அது ரெண்டும் உடன் சேர்ந்து இருக்குத. தொக்க அப்படின்னா மறைஞ்சிருக்கிறது, அப்படி தொகைனா மறைஞ்சதுன்னு பாத்திருப்போமாக்கா. அப்ப மூன்றாம் வேற்றுமை உருபு இல்ல இரண்டாம் வேற்று ஏதோ ஒரு வேற்றுமை உருபும் அந்த உருபினால நடக்கக்கூடிய ஒரு பயனும் மறைஞ்சு வந்திருக்கு அப்படின்றதாங்க இதோடைய பொருள். மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகையும் ரெண்டு உடன் ஒண்ணு சேர்ந்துருக்கு, தொக்கி மறைஞ்சு வந்திருக்கு அப்படின்றதான் பொருள். இப்ப வந்து கைமுறைன்னு கொடுத்துட்டாங்களா. இப்ப கைமுறைனா கையால் ஆன முறை இல்ல கையால் செய்யும் முறை. ஏதோ ஒண்ணு நம்ம கைப்பட செஞ்சு கொடுத்துருப்போம், கையால செய்யறோம்ல. அப்ப கையாள்னு சொல்லும் போது மூன்றாம் வேற்றுமை உருபு மறைஞ்சு வருது. செய்யும் அப்படின்னும் அந்த செய்யறதோட அந்த பயன் செயல் இருக்குல்ல, அந்த பயன் மறைஞ்சு வருதா. இல்ல ஆனன்னு சொன்னாலும் அந்த செய்யக்கூடிய அந்த செயல் மறைஞ்சு வருது இல்ல, அதான் பயனும்னா செய்யக்கூடிய செயலை குறிக்கிறதான் பயன்னு கொடுத்திருப்பாங்க. அதான் அப்ப எத்தனையாவது வேற்றுமை உருபும் அந்த உருபுனால நிகழக்கூடிய ஒரு பயனும் மறைஞ்சு வருது அப்படின்ற பொருள் தான் இது. புரிஞ்சுதாக்கா இப்போ? புரியுது மேம், புரியுது மேம். ஓகேக்கா. ஜோதிகாக்கு மெய்முறை இதோடைய இலக்கண குறிப்பு. மெய்முறை வேற்றுமை தொகை மேம்.
வேற்றுமை தொகை இங்க பொதுவா கொடுத்துறாங்க. எத்தனாவது வேற்றுமையா வர வாய்ப்பு இருக்கு? என்ன சொல்லியிருந்திருப்பாங்க, இந்த இறுதி சடங்கு செய்வாங்கல்ல, அந்த நிகழ்வை பத்தி பேசியிருப்பாங்க. அப்ப மெயினா உடம்ப குறிக்கும். அப்ப இந்த உடம்புக்கு இறுதியா சடங்கு செய்வாங்க. அப்ப மெய்க்கு செய்யக்கூடிய முறை அப்படின்றதுனால மெய்க்கு செய்யும் முறை அந்த மாதிரி பொருள். அப்ப 4ஆம் வேற்றுமை இருக்கும், பயனுடன் தொகை அது சொல்லலாம். இல்ல மெய்க்கு முறை அந்த மாதிரி கொடுத்து 4ஆம் வேற்றுமை தொகை அப்படின்ற பொருளை பொதுவா கொடுத்து வந்திருப்பாங்க. சரிங்களா? அடுத்து ரக்ஷனாக்கு கணீர். கணீர் என்பதனுடைய இலக்கண குறிப்பு. இடைக்குறை மேம். கண்ணீர் என்பதன் இடைக்குறை. அந்த இன்ன விட்டனால அது இடைக்குறை. இடக்குறை அந்த இன்னென்ற எடுத்து குறைஞ்சு வந்திருக்கு. ராஜகுமாரி அக்காவுக்கு உய்மணியோட இலக்கண குறிப்பு சொல்லிருக்காங்க. தொகை மேம். என்னதுக்கா? வினைத்தொகை. உய்முறை, காய்மணி, செய்முறை இதெல்லாமே வினைத்தொகை. இப்ப நீங்க உய்முறையும் செய்முறையும் போட்டுடலாம். ஏதோ ஒரு முறை, உய்யும் முறை, உய்கின்ற முறை, உய்த்த முறை 3 காலத்துக்கு வந்துடும். இது மாதிரி செய்முறை, செய்கின்ற முறை, செய்த முறைன்னு 3 காலத்துக்கு போட்டுரும். இந்த காய்மணின்னு இருக்கா, அதான் நம்ம அது ஒரு செயல் மாதிரியே இருக்கா, ஏதோ காயை குடிக்குதுன்ற மாதிரி இருக்கும். ஆனா அதுமே அந்த காய்மறை, காய்ந்த மறை, காய்மணி, காயும் மணி, காய்கின்ற மணின்னு அது 3 காலத்துக்கு நம்ம சொல்லி பார்த்தோம்னா 3 காலத்தை குறிச்சு வந்துடும். அப்ப அது ஒரு வினைத்தொகை தான். நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க ஈஸியா. ஓகே. ஐஷுக்கு அரியேன் என்பதனுடைய வேர் சொல் தருக. அரியேனின் வேர் சொல். அரி மேம். அரி, அவ்வளவுதான். அனிதாக்காக்கு இஸ்மத் சன்னியாசி. இந்த சொல்லுடைய பொருள் என்னக்கா? இஸ்மத் சன்னியாசியோடைய பொருள். துறவி மேம். தூய துறவி. தூய துறவி இது என்ன மொழி சொல்? மொழி சொல் மேம். உருது மொழி சொல். இந்த இஸ்மத் சன்னியாசின்ற பட்டத்தை யாரு வீரமாமுனிவருக்கு கொடுத்திருப்பாங்க? சந்தா சாஹிப் மேம். திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப். ஓகே ஓகே, சூப்பர். சந்திரக்கு ஒரு கேள்வி. வீரமாமுனிவருக்கு தெரிஞ்ச மொழிகள். மொழிகளா மேம்? என்ன சொல்றீங்க? இன்னொரு இல்ல மேம், அந்த இஸ்மத் சன்னியாசின்றது அரபு சொல் இல்லையா மேம்? அந்த இஸ்மத் சன்னியாசின்றது அரபு சொல் இல்லையா மேம்? பாரசீகம் அந்த மாதிரிலாம் மொழி இல்லையா மேம்? பாரசீகம் தெரியும் சொல்றீங்களா? ஓகே, பாரசீகம் வேற. இல்ல மேம், நீங்க இஸ்மத் சன்னியாசின்னு கேட்டீங்களா மேம் உங்களுக்கு? மேம் கேக்குதா மேம்? சரி, நமக்கு உருது தெரியும்னு படிச்சிருப்போமா? எத்தனை மாதங்கள்ல உருது கத்துக்கிட்டாருன்னு படிச்சிருப்போம்? மேம் கேக்குதா மேம்? 2 மாதம் மேம். மேம் சந்துரு பேசுறான் மேம். உருது மொழி படித்தார் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போமா? மேம் உருது மொழி படிச்சிருப்பாங்க, அதை படி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேம் சந்துரு பேசுறான். பதில் சொல்லுங்க. காய்ந்தேன் பொருள் கூறுங்க. காய்ந்தேன். எல்லாருமே மைக்காண்டி பேசுங்க. காய்ந்தேன்னா வருந்தினேன். புலை சிறப்பு லகரம். புலைன்னா என்ன பொருள்? துளை. புலைன்னு பொருள். இன்னொரு பொருள் கொடுத்திருப்பாங்க. அப்ப புலைனா துளை, துளைன்னா சாளரம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அசும்பு நிலம். நிலம். பிணித்து கட்டி. உய்முறை. வாழுமுறை. ஓர்ந்து நினைத்து. கடிந்து இலக்கி.
உபமணி, உபமணி, மணமலர், மணமலர், மணிமலர், படலை, மாலை, 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 தார், தாமம் அந்த பொருள் தான் வரும். துணர், மலர், மலர்கள், மலர்கள். தமிழ் முனிவர்களுள் ஒருவராக வீரமா முனிவர் விளங்குகிறார். இது யாருடைய கூற்று? ராபி சேதுபதி. ராபி சேதுப்பிள்ளை அவர்களுடைய கூற்று. கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடின்னு யார சொல்லுவோம்? யோவான் மேம், யோவான். திருமுழுக்கு யோவான், இல்லைன்னா அருளப்பன், கருணையன், இந்த 3 பேர்லயும் சொல்லுவோம். கிறிஸ்துவின் மேம், வருகையை அறிவித்தா பலன் எதுக்கு? பலன் ஒருத்தர் இருப்பார்ல மேம், அவர் யாரு மேம்? புரியல. யோசேப்பு வலன்ட்டுன்னு. இல்ல மேம், இப்ப யோவான்னா சொல்றீங்களா மேம், இவங்கதான் கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடின்னு. அதே மாதிரி இந்த வலன், யோசேப்பு வலன் இருப்பாங்களா மேம், அவங்கள யாரு மேம்? இன்னொரு தடவை ஃபர்ஸ்ட் இருந்து கேளுங்க. இல்ல மேம், யோசேப். மொத்தம் 3 பேரு. 2 கேரக்டர், ஒரு ஆளுக்கு 3 பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது கிறிஸ்துவின் வருகையை தெரிஞ்சவரு, அறிவிச்சவரு அந்த மாதிரி கேட்டாங்கன்னா திருமுழுக்கு யோவான். அந்த கிறிஸ்டியன் முறைப்படி திருமுழுக்கு யோவான் பேர் வச்சிருக்காங்க. அவருக்கு நம்ம பேர்ல என்ன வச்சிருக்கோம்னா அருளப்பன், கருணையன். இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? திருமுழுக்கு அவருக்கு ஏதோ ஒண்ணு தோணி இருக்கு அப்படி ஏதோ ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா யோவான் யோசிச்சு சொல்லி இருக்காரு அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமுழுக்கு யோவான்னா கிறிஸ்துவின் வருகை அறிவிச்ச முன்னோடி அந்த மாதிரிதான். இந்த கிறிஸ்துவிற்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான். இவரை அருளப்பன் என்று குறிப்பிடுவர். இவரே கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடின்னு சொல்லியிருக்காங்களா. வீரமாமுனிவருடைய காப்பியத்துல இவருக்கு கருணைன்னு பேருக்குதான் சொல்லியிருக்காங்க. இவர் முன்னோடி. இதே இது இன்னொருத்தரை படிப்போம். யார் அப்படின்னா அவருடைய வளர்ப்பு தந்தைன்னு படிப்போம். அவரை யோசோப்பினை, அந்த யோசோப்புன்ற பேரை தான் தமிழ்ல வள்ளன்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொரு பேர் ஜோசப்னு சொல்றாங்க. அந்த யோசோப்ப ஜோசப்னு ஒரு இடத்துல கொடுத்திருப்பாங்க. சூசையப்பர்னு கொடுத்திருப்பாங்க. இப்போ 3 பேர் ஒரே மாதிரி இருக்கா? யோசோப்பு, ஜோசப்பு, சூசை. அந்த யோசோப்ப தமிழ்ல வளன்னு சொல்றாங்க. யோசிச்சாரு, முன்னாடியே யோசிச்சு சொன்னாருதான் யோவான். அந்த யோவானுக்கு நம்ம பேர்ல அருள் தானே யோசிச்சு. இப்ப அருள் குறி சொல்லுவாங்களா, சாமி வரப்போகுது அந்த மாதிரி சொல்லுவாங்களா, அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப யோசிச்சு சொன்னவரு யோவான். அவருக்கு தமிழ்ல அருளப்பன்னு பேரு. வீரமாமுனிவர் அவருக்கு அருள் கருணையோட இருக்காரு அது மாதிரி சொல்றாங்க. ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா கருணை. அப்ப இந்த 3 கேரக்டரும் ஒரு ஆளை குறிக்குது. மீதி என்ன பேர் கேட்டாலும் அவருடைய வளர்ப்பு தந்தைக்கு போட்டு விட்டுருங்க. ஜோசப்பு, யோவான், யோவான்ற யோசோப், அப்புறம் வளன். இது 3 புரியுதா? இப்ப புரியுது. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வருகை அறிவிச்ச முன்னோடி பேர் நமக்கு வாயில நுழையிற பேரா இருக்கும். அந்த பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா மீதி என்ன கேட்டாலும் வளர்ப்பு தந்தைன்னு போட்டு விட்டுருங்க. ஓகே மேம். அவ்வளவுதான். ஏன்னா இது இப்போ இந்த குரூப் 4லயுமே கேட்ட கேள்விதான். சோ நீங்க இதை ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கண்டிப்பா தேவைப்படும். ஓகே. தாமம்னா என்ன பொருள் சொல்லுங்க? மாலை. மாலை. மாலை மேம். மாலை, மாலை. இடையில கால அப்புறம் பார்க்கலாம். ஆதிலட்சுமி அக்காக்கு ஆசு கவின்னு யாரக்கா குறிப்பிடுறோம்? ஆசு கவினா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லுங்க, யார குறிப்பிடுறோம்னு சொல்லுங்க. ஆசு கவி மேம், ஆப்ஷன் சொல்லுங்க மேம். ஆசு கவினா யாருன்றதுக்கு ஆப்ஷன், யாருக்கு ஆசு கவின் பட்டம் இருக்குன்ற ஆப்ஷன் இருக்கிறேன்க்கா. காளமேக புலவர், பாஸ்கரதாஸ், பாரதியார், வீரராகவர். காளமேக புலவர் மேம். சூப்பர்க்கா, காளமேக புலவர். ஏன்க்கா அவருக்கு ஆசு கவின் பேர் வந்துச்சு? பாடுக அப்படின்னு சொன்னோடனையும் ஆன்னு பாட ஆரம்பிச்சிருவாராம். அதனால அவருக்கு ஆசு கவி அப்படின்னு பட்டம் கொடுத்துட்டாங்க. ஓகே. அனிதாக்காக்கு மதுர கவி யாருக்கா? மதுர கவி இனிமையான பாடலை பாடுறது இந்த மதுர கவியில வருமா? யாருக்குக்கா மதுர கவின்னு பேர் இருக்கு? காளமேக புலவர், பாஸ்கரதாஸ், பாரதியார், வீரராகவர். பாஸ்கரதாஸ் அப்படி சொல்லுவாங்கக்கா.
மதுரகவி பாஸ்கரதாசனே நம்ம இடத்துல அவர் பேரை சொல்லி இருந்திருப்போம். சரிங்களா? சொற்களையும் பொருட்களையும் நல்ல ததும்ப பாடுறவங்க தான். அப்படியே மதுரம் மாதிரி. மதுரம்னா என்ன பொருள்? தேன். அந்த தேன் மாதிரி பாடுறவங்கள மதுரகவி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சரிங்களா? ஓகே. சித்திரக்கவினா யாரு? கௌஷியக்கா சித்திரக்கவி. பாரதியார்க்கா. அதே வித்தார கவி அப்படின்னா கௌஷியக்காக்கு. நமச்சிவாயர். நான் கவிராச நம்பிக்கா. சித்திரக்கவி அப்படின்றது இந்த எழுத்த சித்திர மாதிரி கவிதை எழுதுவாங்களா, அந்த மாதிரி சித்திர மாதிரியே பாடுறவர் சித்திரக்கவியா. வித்தார கவினா எந்த பாடலா இருந்தாலும் நல்லா விரிவா பாடுறவங்க வித்தார கவி. சித்திரக்கவி நமக்கு தெரிஞ்ச நம்ம பாரதியார். வித்தார கவி அப்படின்னா நான் கவிராச நம்பியார். அவ்வளவுதான். நம்பி அது மாதிரி வச்சுக்கோங்க. சீட்டுக்கவி யாரு? சிட்டுக்கவி இல்ல சீட்டுக்கவி? சந்திர சொல்லுங்க. சிட்டுக்கவி வந்து வீரராகவர் மேம். சூப்பர், வீரராகவர். திவ்ய கவி யாரு? சீட்டுக்கவி அப்படின்றது பாரதியார் மேம். பாரதியார். ஆமா. சீட்டுக்கவினா குறியலாம். சிட்டுக்கவி அப்படின்னா வீரராகவர். திவ்ய கவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார். அவ்வளவுதான். பிள்ளை பெருமாள் ஐயங்கார். இவருக்கு இன்னொரு சிறப்பு பேர் என்ன இருக்கும்? அழகிய மணவாளதாசர். சரி வாங்க. மேம் வித்தார கவினா யார மேம் சொன்னீங்க? வித்தார கவினா நான் கவிராச நம்பி. நான் நெடில். நான் கவிராச நம்பி. ஓகே மேம். மேம் இப்ப சொன்னீங்கல்ல மேம் அழகிய, அதுக்கு என்ன கவி மேம்? திவ்ய கவிக்கா. திவ்ய கவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அவர் பேரு. அவருக்கு இன்னொரு வேற எந்த பேர்ல சிறப்பா சொல்லுவோம்னா அழகிய மணவாளதாசர். ஓகே மேம். சரிக்கா. அந்த மேல ஒரு பாடல் கொடுத்திருக்காங்களா, ஓடையிலே இலைப்பாரி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தருநிழலே. இதெல்லாம் வந்து பாரதியாருடைய வள்ளலாருடைய பாடல்கா. 2022ல கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின். சோ அந்த பாடலை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. கலைச்சொல் சொல்லுங்க. ரக்ஷனாக்கு பிலீவ். நம்பிக்கை. பிலாசபர். அனிதாக்கா பிலாசபர். மெய்யியலாளர். மெய்யியலாளர். மீட்டுருவாக்கத்துக்கு என்ன பொருள்? மறுமலர்ச்சிக்கு என்ன பொருள்? ராஜகுமாரிக்கா சொல்லுங்கக்கா. பொருள் இல்ல, கலைச்சொல் கேக்குறேன். மீட்டுருவாக்கம்னா ரிவாலிசேஷன். மறு உருவாக்கம்னா ரீனைசன்ஸ். ரெண்டு பேரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அங்கக்குள்ள போய் குழப்பி விட்டுறோம். மீட்டுருவாக்கம் அப்படின்றது என்ன, மறுமலர்ச்சி அப்படின்றது என்ன வார்த்தை நமக்கு நல்லா தெளிவா இருக்கணும். ஏதோ ஷார்ட் கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல போய் டக்குன்னு சில நேரம் குழப்பி விட்டுரும். எனக்கு குழப்பிச்சதுக்காக சொல்றேன். நீங்க அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. மரபு தொடருக்கு பொருள் சொல்லுங்க. ஐஷுக்கு கண்ணும் கருத்துமாக. நீ கண்ணும் கருத்துமா படிப்பியா? எஸ் மேம். அத பண்ண கருத்துமா ஒரு கவனமா படிக்கிறோம். கண்ணும் கருத்தும். என்னடா? ஓகே மேம். எஸ் மேம். அதான் மேம். அவ்வளவுதான். ராஜகுமாரி அக்கா இல்ல, ராஜகுமாரி அக்கா வேணா, ஜோதிகாக்கு ஆரப்போடுதல். எந்த ஒரு செயலையும் ஆரப்படாம உடனே செய்யணும். ஆற போடுறதுன்னா தள்ளி போடுறது. சரிங்களா? அள்ளி இறைத்தல். அனிதாக்காக்கு அள்ளி இறைத்தல். அனிதாக்கா இல்லையா? சொல்லுங்கக்கா. அள்ளி இறைத்தல் மரபு தொடரோட பொருள்கா. அது என்ன சொல்றது மேம்? அதோட பொருள் கேக்குறேன். அள்ளி இறைச்சல்னா என்ன பொருள்? இறைத்தல் அப்படின்னா என்ன பொருள்? காசு அள்ளி இறக்கிறீங்க அப்படி சொல்றோமா? அப்ப என்ன, ஏன் அப்படி சொல்றோம்? தேவையில்லாம செலவு செய்யாதீங்க, அதுதானே அந்த காசு அள்ளி இறக்கிற அந்த மாதிரி சொல்லுவோம். இப்ப வார்த்தையை ஏன் இப்படி இறக்கிற அப்படின்னா
தேவையில்லாம நம்ம பயன்படுத்துறது அள்ளி இறைத்தல், தேவையில்லாம வெளிப்படுத்துறது பயன்படுத்துறது வார்த்தைக்கு அள்ளி இறைத்தல்னு சொல்றோம். அனிதா காக்கே, மணக்கோட்டை இந்த இதுக்கு என்ன பொருள்கா? இல்லாத கற்பனை மேம். அவ்வளவுதான், நிஜத்துல இருக்காது, நம்மளா மனசுக்குள்ள இப்படி அப்படி நம்மளா கோட்டை கட்டி வச்சிருப்போம்ல, அதான் அப்படி சொல்லியிருப்பாங்க. சந்துருக்கு, கவிஞன் யானோர் காலக்கணிதன் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன், இது யாருடைய வரிகள்? கண்ணதாசன் மேம். கண்ணதாசன். ஞானே கவிஞன் ஞானே கவிஞன் வந்துச்சுன்னா யாருடைய வரிகள்? இவர் முடியரசன் மேம். புரியல. முடியரசனா மேம்? வேற யாரும் ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. இல்ல மேம், முடியரசன் தானே மேம் அண்ணான்னு சொன்னாங்க, அதான் மேம் கரெக்ட் தானே மேம்? ஞானே கவிஞன்னா முடியரசன். இல்ல நானூறு கவிஞன், நானே காலக்கணிதன், எங்களால எல்லாம் நல்லபடியா நடக்குது, நாங்க யாருடைய காசுக்கும் வஞ்சனை செஞ்சு பாட மாட்டோம், காசு கொடுக்குறாங்கன்னு அவங்க பக்கம் பறிஞ்சு பேச மாட்டோம், அப்படிலாம் பாடினார்னா கண்ணதாசன். நானே கவிஞன், அந்த மாதிரி நான் தான் கவிஞன் அப்படி பாடினார்னா முடியரசன். அவரு மணிமுடி தரிச்சு பாடுறாரு, நான் தான் அரசன் மாதிரி நான் தான் கவிஞன்னு பாடுறாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ராஜகுமாரி அக்காவுக்கு, சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் என்ன பாவினம்கா? ஆசிரியப்பா மேம். ஆசிரியர் பாக்கா அகவற்பான்னு சில இடங்களை கொடுத்திருப்பாங்க. சூப்பர்க்கா. துள்ளல் ஓசை அப்படின்றது எப்படிக்கா இருக்கும்? சீதோறும் கண்டு துள்ளினார் போல துள்ளி வருமா? அவ்வளவு, துள்ளி துள்ளி வருவது துள்ளல் ஓசை அப்படின்னு கொடுத்து வந்திருப்பாங்க. அளவடி அப்படின்றது என்ன மாதிரியா இருக்கும் ரக்ஷனா? அளவடி அளவடின்றது இந்த 4 அடிகளை கொண்டதா மேம்? 4 அடினா எந்தது 4 அடி? 4 அடியவா கொண்டிருக்கும்? 4 இந்த சீர் மேம். முதல் அடி 4 சீர்களா பிரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது அளவடி. சிந்தடி அப்படின்னா 3 சீர் மேம். அது எத்தனையாவது அடியும் ஞாபகம் வச்சுக்கணும் பாப்பா. அளவடி அப்படின்றது முதல் அடி 4 சீரா பிரிஞ்சிருக்கும். சிந்தடி அப்படின்றது 2ஆம் அடி 3 சீரா பிரிஞ்சிருக்கும். எந்த அடி ஞாபகம் வச்சுக்கோங்க. அளவடி அப்படின்னா முதல் அடி 4 சீர், சிந்தடினா 2ஆம் அடி 3 சீர். சரிங்களா மேம்? அப்படியெல்லாம் இல்ல மேம். அப்படியே 4 சீர் இருந்தாலே அளவடி, 3 சீர்ந்தாலே சிந்தடி. சிந்தடி. அது திருக்குறள்ல வேணா மேல 4 சீரு கீழே 3 சீரு அப்படிதானே மேம்? புரிஞ்சுக்கா. என்னடா என்னமோ கொடுத்துருக்காங்க யோசிச்சுட்டேன். சரி சரி. அப்ப நம்ம இதுல வேற ஒரு அடி படிப்போம்ல, வேற எது படிப்போமா? 9th ஓல்ட் புக்ல இருக்கும்ல, அளவடி சிந்தடி குறளடி கலிநெடிலடி அந்த இதுக்கெல்லாம் எண்ணிக்கை பார்த்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒரு இந்த குரூப் போடுறதா ஒரு வினா கேட்டிருந்தாங்க. வரி இந்த மாதிரி வரி கொடுத்துட்டு நம்ம அதில் படிப்போம்ல, முதல் சீர் இறுதி சீர் இறுதி அடி 4 சீர்களாகும், ஏனைய அடி 3 சீராகும், அந்த மாதிரி நிறைய விதி எல்லாம் படிச்சிருப்போம்ல, அந்த விதி அப்படியே கொடுத்து இது எந்த அடின்னு கேட்டிருந்தாங்க. சரிங்களா? நம்ம இதெல்லாம் சிலபஸ்ல இல்ல கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு போயிட்டோம். ஆனா அப்படியே இந்த வினா ப்ரீவியஸ் கொஸ்டின் போன வருஷம் கேள்வி எடுத்து பாருங்க, அப்படியே எடுத்து கொடுத்து வச்சிருந்தாங்க. சோ அந்த இதை 9th ஓல்டு புக்ல இருக்கும், அதை ஒரு தடவை ரிவிஷன் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சிந்தடினா 3, ஒண்ணு சிந்தி போச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அளவுனா 4 பக்கம் அளவா இருக்கு, அப்ப 4 அடி. அளவடினா 4, சிந்தடினா 3. இங்க ஏன் அந்த முதலடி 4 சீராகவும் 2ஆம் அடி 3 சீராகும்னா திருக்குறளுக்கு முதலடி 4 சீர் வருதா, 2வது அடி 3 சீர் வருதா, அப்ப திருக்குறளுக்கு இந்த இடத்துல முதலடி 2ஆம் அடின்னு கொடுத்திருக்காங்க இந்த புக்ல. சரிங்களா? அவ்வளவுதான். ஓகே. பிரான் மலை எந்த மலையில அமைஞ்சிருக்கு? பரம்பு மலை மேம். பரம்பு மலை. மாவட்டம்? சிவகங்கை மேம். சிவகங்கை மேம். சிவகங்கை மாவட்டம். புரிஞ்சு. கண்ணதாசன் சிலபஸ்ல இருக்காங்களா? கள்ளக்குடி மகாகாவியம்
இது கண்ணதாசனுடைய என்ன நூல்? கள்ளக்குடி மகாகாவியம். நெடுங்கவிதை நூலா மேம்? நெடுங்கவிதை ஆட்டனத்தி நூல். ஆதி சூப்பர். ஆட்டனந்தி ஆதிவந்தி, மாங்கனி, கள்ளக்குடி மகாகாவியம், இயேசு காவியம், இதெல்லாம் என்ன? நெடுங்காவிய நூல். சரிங்களா? நெடுங்கவிதை நூல். இவருடைய புதின நூல்லாம் என்னென்ன? சேரமான் இளங்குடி காதலி, திருவிழா, அப்புறம் வேளாங்குடி திருவிழா, ஆயிரம் தீவு, அங்கேற்கண்ணி, சேரமான் ஆயிரம் காதலி, தீவாங்க. வேளங்குடி திருவிழா. சூப்பர். இதெல்லாம் கண்ணதா கண்ணதாசனுடைய புதினங்கள். அனிதாக்காக்கு இப்ப என்னோட கொஸ்டின், கண்ணதாசனுடைய நாடக நூல் என்னன்னு சொல்லுங்கக்கா. நாடக நூல் சேரமான் காதலியா மேம்? ராச தண்டனை மேம். சேரமான் காதலி யாருடைய நூல்கா? இது வராது மேம். அது சேரமான் காதலி ராச தண்டனை நாடகம் மேம். ராச தண்டனை நாடகம் எது? ராச தண்டனை தான் நாடகம். சேரமான் காதலின்றது நூல் தான். இதுதான் மேம் புதினம்கா. அது சாகித்ய அகாடமி வாங்கிட்டுன்னு படிச்சிருக்கோமா? புதினம். இல்ல எந்த வருஷம் சாகித்ய அகாடமி வாங்கியிருப்பாங்கக்கா? 1949 மேம். இல்ல மேம், 1970 1980 மேம். சாகித்ய அகாடமில இவ்வளவு குழப்பம் வரக்கூடாது. கண்ணதாசனுடைய நூல்ல இவ்வளவு குழப்பம் வரவே கூடாது. சரிங்களா? 1980 மேம். யாரோ முகம் தெரியாத ஆளு, ஓகே, முகம் தெரியாத ஆளுக்கு நூலுக்கு குழப்பனா பரவாயில்ல, கண்ணதாசன் நூலை இப்படி குழப்பக்கூடாது. சரிங்களா? சேரமான் காதலி 1980. ஓகே. கௌஷியக்கா சொல்லுங்க, அது கண்ணதாசனுடைய இதழ்கள்லாம் சொல்லுங்கக்கா. கௌசல்யாக்கா. சொல்லுங்க. கண்ணதாசரோட இதழ்களா? இதழ்கள்க்கா. கண்ணதாசன் பேர் இருக்கு. சரி, வேற யார்ட்டாச்சும் கேக்குவாக்கா? கேளுங்க. வேற யாருக்கு தெரியும்? ரக்ஷனா, ராஜகுமாரி அக்கா, சந்துரு, ஐஷு. தென்றல் திரை. ஒரு ஆள் ரக்ஷனா சொல்லுங்க. தென்றல், முல்லை, தமிழ் மலர், சண்டமாருதம். கண்ணதாசன் அவர் பேர்ல ஒரு எழுதல் இருக்கு. கடிதம்ன்ற அவர் பேர், கடிதம்னு ஒரு இதழ் இருக்கு. தென்றல், முல்லை, தமிழ் மலர், சண்டமாருதம், கண்ணதாசன், கடிதம், இதெல்லாம் கண்ணதாசனுடைய இதழ்கள் தான். முதல் அரசவை கவிஞர் யாருன்னு கேட்டாங்கன்னா கண்ணதாசன் தான். அதிக நாள் அரசவை கவிஞரா இருந்ததும் கண்ணதாசன் தான். சரிங்களா? இவர் முதல்ல திரைசை பாடல் கலங்காதிரு மனமே நாமக்கல் கவிஞர் மேம். சரிடா. முதல் நான் அவரது சொல்லிட்டு நினைச்சு முதல் அரசவை கவிஞர்னா நாமக்கல் கவிஞர். நீண்ட நாள் இருந்தாங்கன்னா கண்ணதாசன். நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, முதல்ல நம்ம போயிட்டோம், ஆனா ரொம்ப நாள் யார் இருப்பானா கண்ணுதான் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப நாள் கடைசி வரைக்கும் இருக்காம ஏதோ ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம இருக்கணும். அப்ப முதல் அரசவை கவிஞர் நாமக்கல் கவிஞர். நீண்ட நாள் இருந்தவங்க யாரு அப்படின்னா கண்ணதாசன். பார்த்துதான் வாசிக்கிறேன், இருந்தாலும் தப்பு தப்பா வாசிச்சுட்டு இருக்கேன். சரி வாங்க, அடுத்து நம்ம சொல்ல இருந்தனே. இப்படி கேட்கலாம். தன்னுடைய திரையிசை பாடல்கள் வழியா மெய்யல மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தது யாருன்னு கேட்பாங்க. திரையிசை பாடல் ஆசிரியர்கள் நம்ம நிறைய பேர் பார்ப்போம். கண்ணதாசன் மேம். புரியல. கண்ணதாசன் மேம். பிரேக் ஆகுதுன்னு சொல்றீங்களா?
மேம் இப்ப கேக்குது மேம். முன்னாடிதான் மேம் பிரேக் ஆச்சு. இப்ப கேக்குது மேம். இப்ப ஏதோ சொன்னீங்க ராஜகுமாரி, என்னக்கா சொன்னீங்க? இதைத்தான் மேம் சொன்னாங்க, பிரேக் ஆகுதுன்னு சொன்னாங்க மேம். சரி, ஓகே. கண்ணதாசன் தான். திரை இசை பாடல்கள் வழியா மெய்யியல மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்னா கண்ணதாசன். எளிய தமிழ் வழியா பாடல் பட்டுக்கோட்டை. கேட்க மாட்டுதா? கொஞ்சம் பிரேக் ஆகுது மேம். பிரேக் ஆகுதுன்னு சொன்னாங்களா? சரி சரி. இப்போ கேக்குதா? எஸ் மேம். Yes ma'am, கேக்குது மேம். ஐயப்பன் இப்பதான் வகுப்புக்கு வந்தீங்களா? ஆமா மேம். அது எப்படி கரெக்டா தமிழ் வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் வரீங்க? ஐயப்பன் வேற யாரு? திவ்யாக்கா. உங்களுக்குலாம் தமிழ் வகுப்பு வேணாமா? சரி, நெக்ஸ்ட் கிளாஸ் வேமா வந்துருங்க, சரிங்களா? ஓகே மேம். சரி. என்னமோ பாத்துட்டு இருந்தோமே. ஆமா, என்னமோ பேசிட்டு இருந்தேன். என்ன கேட்டுட்டு இருந்தேன்? மெய்யியல்லாம் அந்த மெய்யியலை இது பத்தி சொல்லுங்க. சொல்றது அப்படின்னா மெய்யியல். கண்ணதாசன், சரிங்களா? இது இல்லாம இந்த திரை இசை பாடல்கள் வழியா மக்களுக்கு எளிய கருத்தை கொண்டு போனது, நாட்டுப்புற பாடல் வழியா பாடினது யார், இந்த மாதிரி கருத்து வச்சு கேட்க வாய்ப்பு இருக்கு. சோ அது எந்தெந்த ஆசிரியர்னு பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா? அத மட்டும் சொல்றீங்களா மேம்? எதிர அந்த எளிய தமிழ் மூலியமா அந்த மாதிரியா? எஸ் மேம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் வருவார். எளிய தமிழ் மூலியமா நல்ல கருத்துக்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தது யாருன்னா பட்டுக்கோட்டை. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, பட்டுக்கோட்டைனா மக்கள் கவிஞன்னு சொல்லுவா. மக்கள் என்ன பேசுவாங்க? எளிய எளிய மொழி பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே மேம். இன்னும் நாட்டுப்புற பாடல்களை வந்து மாணிக்க வாசகர் வந்து முதல்ல இலக்கியங்கள்ல பயன்படுத்தி இருப்பாரு. முதல்லன்னு சொல்ல மாட்டோம், சித்தர்களுக்கு அடுத்தபடியா அவர் பயன்படுத்தினாரு, அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. நாட்டுப்புற பாடல்களை மாணிக்க வாசகர் பயன்படுத்தி, மாணிக்க வாசகருக்கு அடுத்து ஒருத்தர் பயன்படுத்தினா சொல்லியிருப்பாங்க. அதே ஞாபகம் இருக்க யாருக்கும்? மேம் இந்த மாணிக்க வாசகர்னா இந்த சைவ சமய குறவர்ல வருவார்ல மேம், அவரா மேம்? இருடா. சரி, அந்த நான் நாட்டுப்புற பாடல் மட்டும் செக் பண்ணிட்டு சொல்றேன். நம்ம அந்த இலக்கியம் படிச்சு ரொம்ப நாள் ஆச்சா, கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அதை மட்டும் பாத்துட்டு சொல்றேன். இந்த எளிய தமிழுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, பட்டுக்கோட்டை தான் வருவார், அது கன்ஃபியூஷன் இல்ல. சரி, ஓகே. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஸ்பீட்ல போனா முடிக்க மாட்டோம்னு தோணுது. சரி, நீங்க நாளைக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா, நாளைக்கு வகுப்பு இருக்காது. திங்கட்கிழமை வருவோமா? திங்கட்கிழமை படிச்சுட்டு வரோம் மேம். அதான்க்கா நான் என்ன சொல்றேன்னா, கிட்டத்தட்ட நமக்கு 1 மணி நேரம் வகுப்பு இருக்கு, சரிங்களா? அந்த 1 மணி நேரத்தை நம்ம முழுமையா பயன்படுத்தணும். ஏதோ டவர் இஷ்யூ ஏதோ ஒரு நாள் மிஸ்டேக் ஆச்சுன்னா பரவாயில்ல, பெரும்பாலும் முழுமையா பயன்படுத்துறதுக்கு நம்ம பார்ப்போம். நீங்க எனக்கு திங்கட்கிழமை வரும் பொழுது மருவு பெயர்கள் இருக்குல்ல, ஊர் மருவு பெயர்கள், அது படிச்சுட்டு வந்துருங்க. இது இல்லாம 10ஆம் வகுப்பு பழைய புத்தகம் இருக்குல்ல, அதுல முதல் 5 இயல். ஓகே தானே? திங்கட்கிழமை சொல்றேன், நாளைக்கு சொல்லல, திங்கட்கிழமை சொல்றேன், சரிங்களா? கரெக்டா நம்ம 1 மணி நேரத்தை இனிமே வந்து எந்த நேரத்தையும் வீணாக்குறதுக்கு நேரம் இல்லை. 1 மணி நேரம் இருக்குன்னா 1/2 மணி நேரம் சிலபஸ் வைஸ்ல இருக்க டாபிக், 1/2 மணி நேரம் புக் வைஸ்ல இருக்க டாபிக் தான் பார்க்க போறோம். கரெக்ட். எனக்கு ஒரு நல்லா பரவாயில்ல, ஃப்ரீக்வெண்டா நீங்க 4:30க்கு தான் ஜாயின் பண்றேன், 5 மணிக்கு தான் ஜாயின் பண்றேன்னு பண்ணீங்கன்னா இழப்பு உங்களுக்கு தான், எனக்கு கிடையாது. ஒரு நாள் தவறு ஏற்படக்கூடாது.
தவறு ஏற்பட்டுச்சுன்னா பரவாயில்ல, அதை தினமும் பண்ணக்கூடாது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? எஸ் மேம். திங்கட்கிழமை வரும்போது 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்துல முதல் 5 இயல் மருவு பெயர்கள் படிச்சுட்டு வந்துருங்க. கொஸ்டின் கேட்டுருவோம். நீங்க பெரியாரை துணைக்கோடல் அதிகாரம் பாத்துட்டு சொன்னேன், பாத்துட்டு வந்தீங்களா? 47 மேம். சூப்பர். 47வது அதிகாரம். அதுல ஒரு 2 குறள் சொல்லி பொருள் மட்டும் பாத்துருவோம். ஏதாச்சும் ஒரு குறள் சொல்லுங்க. நீங்க குரல் சொல்லுங்க, நாங்க பொருள் ட்ரை பண்றோம். சரி, ஓகேப்பா. முதல் குறள் வாசிக்கிறேன். தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. தம்மிற் பெரியார் தமரார் ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. தம்மை விட பெரியவங்களை பார்த்தா பணிகிறது வலிமைகள்ல சிறந்தது, அதுக்கெல்லாம் தலையாமை. நம்மளோட பெரியவங்க கூட நட்பா இருந்துக்கிறனும் அப்படின்னு நட்பா இருந்தோம்னா நமக்கு அது ஒரு வலிமை. அவங்க கூட நல்ல உறவோட அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காம நல்ல நட்புறவா இருக்கணும், அப்படி இருக்கிறது நமக்கு வலிமை அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னர் கெடுப்பார் இலானும் கெடும். கடிந்து கூறும் பெரியவர்களை பக்கத்துல இல்லாத மன்னன் அவங்க இல்லாம தானாவே கெடுவான் அப்படின்னு சொல்லுவாங்களா மேம்? கெட்டுறதுக்கு ஆள் இல்லைனாலும் தன்னால கெட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. சரி, இந்த குறள் கொஞ்சம் சுலபமா தான் இருக்கும், பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து வரும்போது இதுல இருக்க மீதி குறளை ஒரு தடவை பாத்துருவோம். பார்த்துட்டு நம்ம ஏற்கனவே என்ன பார்த்திருந்தோம், என்ன அதிகாரம் பார்த்தோம்? கூடா ஒழுக்கம். கூடா ஒழுக்கம். இந்த 2 அதிகாரத்தையும் திங்கக்கிழமை பாத்துருவோம். அதாவது இன்னொரு தடவை ஏன் சொல்றேன்னா, நம்ம ஒரு சில குறள் நீங்க மறந்துருப்பீங்க இல்ல, அதனால 2வது தடவை திருப்பி பார்க்கலாம்னு சொல்றேன். பெரியாரை துணைக்கோடலும் கூடா ஒழுக்கமும் பார்த்துட்டு வந்துருங்க திங்கக்கிழமை. சரிதானே? வேற டவுட்ஸ் இருக்கா? சரி, ஓகே. சரி, நான் தமிழ் வகுப்பை நிறைவு செஞ்சுக்கிறேன். கணித வகுப்பை நீங்க தொடருங்க. அனைவருக்கும் நன்றி. நன்றிப்பா. தேங்க்யூ மேம்.